கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி ஆருவியே வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ ஆருவியே வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே பாவி நீச பாவி நானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பாவி நீச பாவி நானையா தேவாயிரக்கம் செய்ய மாட்டீரோ பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதியே ஆருவியே வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ ஆருவியே வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ கல் தின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ கொல்லாது கூட செய்திடார் நலம் அருள்வார் கொல்லாதோ கூட செய்திடார் நலம் அருள்வார் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி ஆருவியே வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ ஆருவியே வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ மாறும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை பாரும் தந்தையே எந்தன் உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகிறேன் மனம் நொந்து மருளுகின்றேன் பரிசுத்தம் கெஞ்சுகின்றேன் பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி ஆருவியே வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ ஆருவியே வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே துணை வேண்டும் தகப்பனே உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டே என் ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் என் ஜீவனில்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும் பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலி தீடும் சுத்த ஜோதி ஆருவியே வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ ஆருவியே வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ ஆருவியே வேளையில் ஆடியா நெஞ்சம் மாறிரோ கரங்களை நல்ல தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவருடைய ஆராதனைக்கு வந்திருக்கிறதான உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் இவ்வளோ நேரம் நம்ம தேவ சமூகத்தில் பாடி ஆராதித்தோம் அவருடைய சாட்சிகளை எல்லாம் கேட்டோம் ஆண்டவர் செய்த தம்முடைய ஜனங்களுக்கு செய்த சாட்சிகளை கேட்டோம் இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நேராய் நம்முடைய செவியிலே சாய்ப்போம் ஒரு நிமிடம் நாம் தாழ்த்தி நாம் ஜெபிக்க போகிறோம் கண்களை மூடி ஜெபிப்போம்
எங்கள் அன்பு நிறைந்த பரலோக பிதாவே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே எங்களை நம்முடைய பாதத்தில் தருகிறோம். ஆண்டவரே எங்களை கொடுத்தோம் ஐயா, எங்களுக்கு உள்ளவைகளை கொடுத்தோம். நீர் எங்களோடு என்ன பேசுகிறீர் என்பதை நாங்கள் உற்று கவனித்து அதன் வழியாய் நடக்க ஓட எங்களுக்கு கிருபையை தாரும் ஐயா. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை விட கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் எடுத்து ஆட்கொள்ளுவீராக. நம்முடைய கிருபையை நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். இந்த நேரம் ஒரு ஆசீர்வாதத்தின் நேரமாய் மாற்றி தருவீராக. எங்களுடைய இருதயங்களை, எங்களுடைய செவிகளை, எங்களுடைய ஆண்டவரே ஒவ்வொரு அவயங்களை உமக்கு நேராய் திருப்புகிறோம் ஆண்டவரே. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தர், அவர் மாறாதவர். கடந்த வாரம் யாரெல்லாம் சபைக்கு வந்தீங்கன்னு தெரியல, நம்மெல்லாம் பாடி ஆராதித்தோம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி நம்ம பாடி ஆராதித்தோம். அதில் ஒரு ஸ்டான்ஸா வந்தது, எத்தீங்கும் என்னை அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதுக்குங்க வார சபைக்கு உங்களை அழைக்கிறோம்? கலெக்ஷனுக்கா? இல்லை சகோதரியே. எதற்காக உங்களை ஆலயத்துக்கு அழைக்கிறோம்? தேவ சமூகத்திலே பாடி துதிக்கும் பொழுது நமக்கு விரோதமாய் எழும்பி வருகிற எல்லா அந்தகார கிரியைகளையும் தேவன் நிர்மூலமாக்குவார். ஹல்லேலூயா. அதற்காக தாங்க சபை. தேவன் அதற்காக தான் ஆண்டவருக்கு ஒரு நியமத்தை வைத்து ஆண்டவர் ஒவ்வொரு வாரமும் தம்முடைய ஜனங்களை கூட்டி அவர்களோடு இடைப்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னதான் பிரச்சனை வந்தாலும், என்னதான் கண்ணீர் வந்தாலும், என்னதான் பலவீனம் வந்தாலும், அந்த 2 மணி நேரத்தை கர்த்தருக்கு கொடுக்கிறத நீங்க மறந்து போகாதீர்கள். ஹல்லேலூயா. நம்மளுக்கு என்ன சம்பவிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது, நமக்கே தெரியாது. ஹல்லேலூயா. ஆனா கர்த்தர் நல்லவர், கரம் பிடித்த தேவன், நித்தியம் வரைக்கும் நம்மை கொண்டு செல்ல அவர் மாறாத தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இந்த வருடத்தில் தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தையை நான் நினைவு கூற விரும்புகிறேன். நான் அவனை உறுதியான இடத்திலே ஆணியாக கடாவுவேன், அவன் தன் தகப்பன் வீட்டிற்கு மகிமையான சிங்காசனமாய் இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். இந்த 2 மாதம் தான் ஆயிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவன் நன்மையான காரியத்தை செய்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆணியாக கடாவி கொண்டு வருகிறார். அவர் நம்மை மேலாகவே உயர்த்தி கொண்டு வருகிறார். அந்த தேவனை நாம் இன்னும் பற்றி கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த வாரத்தில் நாம் கேட்க போகிற வார்த்தை சங்கீதம் 92:10. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த வருடம் என் கொம்பை நீர் உயர்த்த போகிறீர் ஆண்டவரே, என்னுடைய தலையை நிமிர்ந்து நடக்க போகிறீர் ஆண்டவரே, புது எண்ணெயால் நான் அபிஷேகம் பண்ணப்பட போகிறேன். ஹல்லேலூயா. என் கொம்பு என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு ஒவ்வொருக்கும் கொம்பு கொடுப்பாரா? அல்ல. ஆண்டவர் அவருடைய தலைகளை நிமிர்ந்து நடக்க செய்ய பண்ண போகிறார். ஹல்லேலூயா. உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்கள் மூலமாக தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு உவமைகளாக கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். இங்கு சொல்லப்படுகிறது, என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன் என்று சொல்லி தாவீது கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கிறதை பார்க்கிறோம். ஏன் இந்த காரியத்தை தாவீது சொல்கிறார் என்று சொன்னால், சங்கீதம் 92:4 சொல்கிறது, கர்த்தாவே உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சி ஆக்கினீர், உமது கரத்தின் கிரியைகளின் மித்தம் ஆனந்த சந்தோஷம் அடைகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவன் சொந்த மகனினால் புறக்கணிக்கப்படுகிறான், சொந்த மனைவினால் அலட்சியம் பண்ணப்படுகிறான், சொந்த மாமனார் சவுலினால அவன் ஒவ்வொரு நாளும் வேட்டையாடப்படுகிறான். அவனுடைய தாவீதினுடைய உயிரை ஜீவனை எப்படியாயிலும் கொன்று குவிக்கணும், இவனை எப்படியாயிலும் சாகடிக்கணும்னு அவனை தேடி போகிறான். எப்படி சொல்லப்படுகிறதா, ஒரு செத்த நாயை தேடுவது போல சவுல் என்ன பண்றான், தாவீதை தேடி போறான். ஒரு தெல்லப்பூச்சை தேடுவது போல தாவீது அவனை உயிரை வேட்டையாடணும் என்று சொல்லி அவனை பின்தொடர்ந்து போய் கொண்டு இருக்கிறான். ஆனால் இந்த தாவீதோ
குகைகளிலும் கெபிகளிலும் மலைகளிலும் வனாந்தர பாதைகளிலும் அங்கே இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை யார் துரத்திட்டு வந்தாலும், என்னை யார் புறக்கணித்தாலும், என்னை யார் அசட்டை பண்ணாலும், எனக்கு விரோதமாக யார் எழுந்து வந்தாலும் நான் என்ன செய்ய போகிறேன்? நான் உம்முடைய கரத்தின்குள்ளே அடங்கி இருக்க போகிறேன் ஆண்டவரே. உம்முடைய பாதத்தில் நான் அடங்கி இருக்க போகிறேன் ஆண்டவரே. நீர் என்னோடு இருப்பீர் என்று சொன்னால் ஆண்டவரே, எத்தனை பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும், ஹல்லேலூயா, எத்தனை போராட்டங்கள் என் வாழ்க்கையில் வந்தாலும் அவை எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவிக்க, என்னை பாதுகாக்க, என்னை அரவணைக்க, என்னை தூக்கி சுமக்க உம்முடைய கரம் மாத்திரம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உணர்ந்தவர்கள்லாம் கர்த்தரோனிக்கு ஆமென் சொல்லலாம். விசுவாசத்தோடு ஆண்டவரே, எத்தனை பாடுகள் வந்தது ஆண்டவரே, எத்தனை தீமைகள் வந்தது, ஆனால் நீர் என்னோடு கூட இருந்தீர். ஹல்லேலூயா. எனக்கு நீர் போதுமானவராய் இருந்தீர். தாவீது வனாந்திரத்திலிருந்து பாடுகிற ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய பாதுகாப்பின் கரத்திற்காக ஸ்தோத்திரம், உம்முடைய அரவணைக்கும் கரத்திற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:8 இப்படியாக சொல்கிறது, நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனமுறிவடைகிறதில்லை. நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் மனம் அடிந்து போவதில்லை ஆண்டவரே. காரணம், நீர் எங்களோடு இருக்கிறீங்க. சாத்தான் எந்த திசையிலும் எங்களுக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் எங்கள் ஜெய பலமானவர் நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களோடு கூட இருந்து என் சத்துருவுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும். எங்களை உறுதியான இடத்துல நீர் ஆணியாக கடாவுவீர். ஹல்லேலூயா. இந்த கொம்பு என்று சொல்லப்படுகிறது, அந்த வார்த்தை எதை குறிக்கிறது என்று பார்ப்போம். 3 காரியங்களை குறிக்கிறது. கொம்பு பலனை குறிக்கிறது, அது ஒரு ஸ்ட்ரென்த், நல்ல பலன் என்று பார்க்கிறோம். 2வது ஜெயத்தை குறிக்கிறது, விக்டரி என்று பார்க்கிறோம். 3வது ஆளுகையை குறிக்கிறது என்று பார்க்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலன் தருகிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு வெற்றியை தர போதுமானவராய் இருக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆளுகை செய்ய, ஹல்லேலூயா, அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். திருச்சபைகளுக்கு அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்று உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் உன்னத பலனை தருவாராக. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் இருந்து தேவனுடைய பலத்தை பெற்றவர்களாக, உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக, பாவத்தை ஜெயிக்கிறவர்களாக, கர்த்தருக்காக நித்தியமாய் வாழ்வதற்கென்று நம்மை அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக நாம் மாறுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கொம்பை உயர்த்துவார். தேவரீர் என் கொம்பை நீர் உயர்த்துவீர், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் என்று தாவீது ஜெபிப்பது போல நாமும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே என் கொம்பை நீர் உயர்த்துவீர், என் தலையை நீர் உயர்த்துவீர். நான் எந்த ஸ்தானத்தில் கண்ணீரோடு நின்றேனோ அந்த ஸ்தானத்தில் நீர் என்னை தலையை நிமிர்த்து நடத்த, ஆண்டவரே வழி நடத்த நீர் போதுமான தேவனாக இருக்கிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. 3 விதமான அனுபவம் இந்த கொம்புவினுடைய காரியங்களிலே நாம் பார்க்க முடிகிறது. சங்கீதம் 132:17 வாசிப்போம். அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன். போதும். எனக்கு அன்பானவர்களே, அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதினுடைய வம்சத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மேசியா என்கிறதான கர்த்தர் வருவார் என்று சொல்லி அவர்கள் ஆவலாய் காத்து கொண்டு இருக்கிறார்கள். தாவீதின் வம்சத்திலே ஆண்டவர் கொம்பை முளைக்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். இது யாரை குறிக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது, மேசியாவை குறிக்கிறது என்கிறதை பார்க்கிறோம். லூக்கா 1:74 தமது ஜனத்தை சந்தித்து மீட்டுக்கொண்டு நம்முடைய சத்துருக்களின் நின்றும் நம்மை பகைக்கிற யாவருடைய கைகளின் நின்றும் நம்மை ரட்சிக்கும்படிக்கு தம்முடைய தாசனாகிய தாவீதின் வம்சத்திலே நமக்கு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா.
நமக்கு ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உலக இரட்சகராக அவரை யாரெல்லாம் தேடுகிறார்களோ, யாரெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களை விடுதலை ஆக்கும்படியாக, பாவத்திலிருந்து தேவன் தம்முடைய ஜனங்களை மீட்டு எடுக்கும்படியாக ஒரு இரட்சணிய கொம்பை ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உலக இரட்சகராக உங்களுக்கு தெய்வம். ஹல்லேலூயா. தேடுகிற ஒவ்வொருவருக்கும் குடும்பம், ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு மாத்திரமல்ல, ஒரு தனிப்பட்ட குடும்பத்திற்கு மாத்திரமல்ல, ஒரு தனிப்பட்ட பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு மாத்திரமல்ல, அவர் உலக இரட்சகராக, ஹல்லேலூயா, அவர் உலக இரட்சகராக பாவத்திலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்கும்படியான இரட்சணிய கொம்பாக வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. பிதாவானவர் அவரை உயர்த்தினார். அவருடைய கொம்பு உயர்த்தப்பட்டது. கொம்புவினுடைய தன்மை என்ன? கொம்புடைய அனுபவம் என்ன? மீட்கப்படுகிறதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. ஆண்டவராய தேவன், ஆண்டவராய கர்த்தர் தம்முடைய குமாரனாய கிறிஸ்துவை உயர்த்தினார். அவருடைய கொம்பை உயர்த்தினார். சிலுவையிலே அவருடைய கொம்பு உயர்த்தப்பட்டது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அவர் ஜெயித்தார். அதே போல நாமும் அவருடைய பிள்ளைகளாய நாமும் ஜெயத்தின் பாதையிலே நடக்க தேவன் நடத்த போதுமானவர். ஹல்லேலூயா. இரண்டாவது அனுபவம் எசேக்கியேல் 29:21 வாசிக்கலாம். அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி அவர்கள் நடுவிலே தாராளமாய் பேசும் வாயை உனக்கு கட்டளையிடுவேன். அந்நாளிலே நான் இஸ்ரவேலின் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணி, முதலாவது பார்த்தோம், தாவீதுக்காக ஒரு இரட்சணிய கொம்பை ஆண்டவர் ஏற்படுத்தினார். உலக இரட்சகர் என்று பார்க்கிறோம். சிலுவையிலே தேவன் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். இப்பொழுது பார்க்கிறோம், அந்நாளிலே நான் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நேரத்தில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனமாக இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பழுகி பெருக வேண்டும், அவர்கள் அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டரோட நோக்கம், ஆண்டரோட திட்டம். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவம், அவருடைய மீறல்கள், அவருடைய அக்கிரமங்கள் அந்த தேசத்தை கானானை சுதந்திரிக்க கூடாதபடிக்கு எத்தனையோ தடைகள் வந்தது. அவர்கள் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக விற்கப்பட்டார்கள். அவளுடைய நிலையை பார்க்கும் பொழுது எங்கே இருக்கிறாங்க என்று தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என் இஸ்ரவேல் வம்சத்தாரின் கொம்பை நான் முளைக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர்களை நான் முளைக்க பண்ணுவேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அவர்களை நிலை நிறுத்துவேன். நான் அவர்களை உறுதியான இடத்துல ஆணியாக கடாவுவேன். ஹல்லேலூயா. எத்தனையோ ராஜ்யங்கள் எழும்பி வந்தது, எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பி வந்தது. இந்த இஸ்ரவேல் ஜனம் இருக்கக்கூடாது, தேசத்தில் பூமியில இருக்கக்கூடாது என்று சொல்லி எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் எழும்பி வந்தது. ஆனால் என் தேவனாய கர்த்தர், ஹல்லேலூயா, எழும்பி வந்த சாம்ராஜ்யங்கள் இல்லாமல் போனது. ஆனால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை இன்றும், ஹல்லேலூயா, இன்றும் அவர்களை உயிரோடு வைத்திருக்கிறார். அவருடைய கொம்பை முளைக்க பண்ணியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவ்விதமாக வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார். அவ்விதமாய் வழிநடத்த போதுமானவராயிருக்கிறார். இவர்கள் எப்படி வாழ்கிறார்கள், இவர்கள் எப்படி ஜீவிக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு கூட்டம் மக்கள் நமக்கு விரோதமாய் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி வாழ்கிறாங்க, நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி ஒருவேளை நமக்கு விரோதமாக எத்தனையோ தீமையான காரியங்கள் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஜனங்க, ஹல்லேலூயா, என் ஜனங்களுடைய கொம்பை நான் உயர்த்துவேன், அவர்கள் முளைக்க பண்ணுவேன். ஹல்லேலூயா. கொம்பினுடைய தன்மை என்னவென்றால் முளைத்தி எழும்புங்க. ஹல்லேலூயா. நம்ம கிறிஸ்துக்குள்ள இருந்தா நம்ம உயரை எழும்புவோம். ஹல்லேலூயா. நாம் உயரை எழும்புவோம். ஹல்லேலூயா. என் சத்ருவே, நீ சந்தோஷப்படாத. நான் விழுந்தாலும் நான் எழுந்து என் தேவனுடைய பலத்தினால் நான் நிமிர்ந்து நிற்பேன். ஹல்லேலூயா. ஒரு வெற்றியின் சகாப்தம் நம்முடைய வாழ்க்கையை தேவன் எழுதணும். ஹல்லேலூயா. ஒரு வெற்றி, கர்த்தர் வெற்றி எடுத்தார், கர்த்தர் ஜெயித்தார், நானும் ஜெயிப்பேன். ஹல்லேலூயா. ஒரு விசுவாசம் முளைக்க பண்ணினார். இஸ்ரவேல், அதாவது வரைபடத்தில் இந்த இஸ்ரவேல் தேசமே இருக்கக்கூடாது. இன்னைக்கு உங்கள் குடும்பம் இருக்கக்கூடாது,
எப்படி வாழ்கிறேன் நானும் பார்க்குறேன், இந்த குடும்பம் எப்படி சாதிக்குது நானும் பார்க்குறேன், கை கட்டி கொண்டு வேடிக்கை பார்க்குற அநேகர் இருக்கிறாங்க அன்பான சகோதர சகோதரிகளே. ஆனால் கர்த்தருடைய பாதத்தை பிடித்து கொள்ளுங்க, ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவரை, எத்தனையோ எருதுகள் என்னை சூழ்ந்து கொண்டு இருக்கு, ஆனால் நான் உம்முடைய பாதத்தை பிடித்துக்கிற ஆண்டவரே, நான் உம்முடைய பட்சத்தில் இருக்கிற ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்வீராக, நீர் என்னை மகிமைப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நம்மை உயர்த்துவார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம். ஹல்லேலூயா. மனுஷன் வேணா நம்மளை அழிக்கணும்னு நினைக்கலாம். ஆராதனையில் பாஸ்டர் சொன்னாங்க, அப்பத்தை கொடுப்பாங்களாம், அப்பத்தோடு சேர்த்து என்ன கொடுப்பாங்க, விஷத்தன்மையும் கொடுப்பாங்களாம் இல்லையா? அதை போல தான் நம்ம காண்கிற உலகம், காண்கிற மக்கள் நல்ல வாய் நிறைய பேசுவாங்க, உள்ளத்துக்குள்ளே என்ன இருக்கும் தெரியுமா? இப்படி இருக்கிறாள, இவளுக்கு ஒன்றும் வரமாட்டேக்க, இவங்களுக்கு ஒன்றும் வரமாட்டேக்க, இந்த குடும்பத்துக்கு ஒன்றும் வரமாட்டேக்க. ஹல்லேலூயா. ஆனால் நீங்கள் யாரில் சார்ந்திருக்கிறீங்க? நீங்கள் யார் இடத்துல சார்ந்திருக்கீங்க? யார் உங்கள் பட்சத்தில் நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கீங்க? கர்த்தரை வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரிசுத்த தேவனை நீங்கள் பற்றி கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒருபோது கைவிட மாட்டார், ஆண்டவர் ஒருபோது கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது ஒரு அனுபவம், அவர் தம்முடைய ஜனத்திற்காக கொம்பை முறிக்கிற தேவனாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், தம்முடைய ஜனத்திற்காக கொம்பை முளைக்க பண்ணினார், தம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களுக்காக இரட்சணை கொம்பை முளைக்க பண்ணினார். மூன்றாவது, தம்முடைய ஜனம் வாழ வேண்டும், தம்முடைய ஜனம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கொம்பை என்ன செய்கிறாராம், முறிக்கிறாராம். ஹல்லேலூயா. கொம்பை முறிக்கிற தேவன். ஹல்லேலூயா. எரேமியா 48:25 வாசிக்கலாம். மோவாபின் கொம்பு வெட்டுண்டது, அவன் புயம் முறிக்கப்பட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். மோவாப் என்று சொல்லும் பொழுது இஸ்ரவேலுக்கு அருவருப்பான ஒரு கூட்டம். மோவாப் என்று சொல்லும் பொழுது கர்த்தருக்கு அருவருப்பான கூட்டம். இங்கே சொல்லப்படுகிறது, இந்த மோவாப்பின் கொம்பை கர்த்தர் என்ன பண்ணுறாராம், முறித்து போடுகிறார், அவருடைய புயங்களை முறித்து போடுகிறார் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலும் நம்முடைய குடும்பத்துக்கு விரோதமாக, நம்முடைய சபைக்கு விரோதமாக, நம்முடைய ஊழியங்களுக்கு விரோதமாக, நம்முடைய குடும்பத்திற்கு விரோதமாக, நம்முடைய வேலைக்கு விரோதமாக எத்தனையோ மோவாப்பின் கொம்புகள் ஆங்காங்கே திரிந்து கொண்டு இருந்தாலும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, அந்த எல்லா மோவாப்பின் கொம்புகள் எல்லாம் முறிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படுவதாக. அப்பா, நீர் ஆண்டவரே எங்களோடு இருந்த ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா கொம்புகளையும் முறித்து போடுவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் முறித்து போடுவாராக. ஆமேன். எல்லாம் ஆமேன் சொல்லலாமா? விசுவாசிக்கவங்க எல்லாம் ஆமேன் சொல்லலாமா? ஆமேன். ஆண்டவரே, எங்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லா கொம்புகளையும் நீர் முறித்து போடுவீராக. ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம் கொள்ளுவாராக. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இஸ்ரவேலுக்காக, நான் சியோனுக்காக மகா வைராக்கியம் கொண்டேன். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, தேவனுடைய ஆலயத்துக்கு ஓடோடி வருகிறீர்கள், தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை விழுந்து எழுகிற நிலை இருந்திருக்கலாம், ஆனால் அவரை நோக்கி பார்க்கிறோம், அவரிடத்துல அவருடைய பாதத்தை நாம் முத்தம் செய்கிறோம். ஆண்டவர் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. நமக்கு எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஆண்டவர் சொல்வார், இம்மட்டு வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை இங்கே அடங்க கடவது என்று சொல்லி ஆண்டவர் அவை எல்லாவற்றையும் அடக்கி போடுகிற தேவன், முறித்து போடுகிற தேவன். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தருடைய புயம் நம்மை ரட்சிக்கும், கர்த்தருடைய சமூகம் நம்மை சூழ்ந்து கொள்ளும், கர்த்தருடைய கரம் நம்மை அரவணைக்கும். ஆண்டவர் தாமே நம்மோடு இடைப்படுவாராக. அடுத்ததாக ஒரு 2 நபர்களை குறித்து ஆண்டவர் எப்படி அவருடைய வாழ்க்கையில் தம்முடைய அற்புதத்தை செய்து அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்து அவருடைய கொம்பை உயர்த்தினார் என்று சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது காரியம்,
பொருத்தனையின் ஜெபமும் சாட்சியின் வாழ்க்கையும் என்று பார்க்கிறோம். பொருத்தனையின் ஜெபமும் சாட்சியின் வாழ்க்கையும் நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்தபடியினால் அவளுடைய சக்கலத்தை அவள் துன்பப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். 7வது வசனம் வாசிங்க. அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் இந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். இங்கே ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. அன்னாள் துக்கத்தோடு தேவாலயத்துக்கு போவாளாம். துக்கத்தோடு தேவாலயத்திலேருந்து கடந்து வருவாளாம். நம்ம எல்லாம் கூடி வந்திருக்கிறோம், தேவ ஆலயத்துக்கு வருகிறோம், சர்ச்சுக்கு வந்திருக்கிறோம், கோயிலுக்கு வந்திருக்கிறோம். எதுக்காக வந்திருக்கிறோம்? என் பிரச்சனைலாம் மாறணும், என் கண்ணீரெல்லாம் போகணும், ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும் என்று சொல்லி நம்ம தேவ ஆலயத்துக்கு ஓடி வரோம். ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கணும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், என் பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கணும், என் தலைமுறைகள் ஆசீர்வாதம் இருக்கணும்னு ஆலயத்துக்கு ஓடி வரீங்க. ஆனால் இந்த அன்னாள் பாருங்களேன், கர்த்தர் அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தபடியால் அவளுடைய துக்கப்படுத்தினபடியால் அவள் மிகவும் விசனப்படுத்துவாள். அவர் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் சமயத்தில் அவள் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வாள். பாருங்க, வருஷந்தோறும், 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, வருஷந்தோறும் சர்ச்சுக்கு போயிட்டு வருவாங்க, அழுதுகிட்டே வருவாள். எப்படி இருக்கும் பாருங்களேன். இப்போ நம்மெல்லாம் வந்திருக்கிறோம் தேவ ஆலயத்துக்கு, ஒரு சந்தோஷம், தேவ சமூகத்தில் பாடி துதித்து ஆராதித்தோம், ஒரு சந்தோஷம். ஆனால் இந்த பாத்திரம் இருக்குது பாருங்களேன், கண்ணீரின் பாத்திரம், ஹல்லேலூயா, துக்கத்தின் பாத்திரம். ஒவ்வொரு வருஷமும் விசனம், வேதனை, கலக்கம், துக்கம், இதுதான் அவளுடைய அட்ரஸ். அண்ணாளுடைய காரியம் என்னென்னா, அவளுக்கு எப்போ பாரு அழுதுட்டு இருப்பான். பிரச்சனை காரணம் என்னென்னா, அவளுக்கு பிள்ளை கிடையாது, அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால் அவள் கண்ணீரோடு இருக்கிறா. அவளுடையதான குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினர் என்ன பண்ணுறாங்க? அவளை அருவருக்கிறாங்க, அவளை வேதனைப்படுத்துகிறாங்க, அப்படி தேள் கொட்டுறது போல் அவளை விஷ்ணப்படுத்தி கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் இந்த அண்ணல் என்ன பண்ணுறா தெரியுமா? நம்ம ஆட்களாக இருந்த என்ன மாதிரி சொல்லுவோம், ஐயோ அவ்வளோதான், இது என் நிலைமை அவ்வளோதான், நான் கோயிலுக்கெலாம் வரமாட்டேன், நான் சர்ச்சுக்கு வரல, நான் வரமாட்டேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான், மூட்டை கட்டி யாரை கட்டி வச்சுருவோம். ஆனால் இந்த அண்ணாள் என்ன பண்ணுறா தெரியுமா? நல்ல ஒரு முடிவு எடுக்கிறா. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கிறோம். அவள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறா என்று பார்க்கிறோம். நிந்தையின் வாழ்க்கை தாங்க, வேதனை மனமடிவு தாங்க, ஆனால் அவள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறா. அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்திப்படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பாருங்க, அவளுடைய கர்ப்பத்தை யார் அடைத்தது? கர்த்தர் அடைத்திருந்தார். எங்க யாராவது ஆண்டவரே நமக்கு ஆசீர்வாதத்தை தராமல் தடுப்பாரா? அந்த கர்த்தரே தடுப்பாரா அப்படி என்று சொல்லி உலக மக்கள்லாம் கேட்கலாம். உங்கள் கடவுளே உன்னை தடுத்து வச்சிருக்காரா என்று சொல்லி. இல்லை, ஆண்டவர் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்தை எனக்கு வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஒரு மேலான ஆசீர்வாதம், ஒரு உயர்வான ஆசீர்வாதம். ஹல்லேலூயா, எனக்கு மகளே உனக்கு இன்னும் தரலையா? இன்னும் அதிகமாக ஜெபம் பண்ணு, இன்னும் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு. ஆண்டவர் தாங்க அவளுடைய கற்பத்தை அடைச்சி வச்சிருக்காரு. அவளுக்கு மனமடிவு, அவளுக்கு வேதனை, முறுமுறுக்கலை. மாறாக அவள் தேவ சமூகத்துக்கு ஓடுறா. ஓடிப்போ என்ன தெரியுமா பொருத்தனை பண்ணுறேன்? எப்படி தெரியுமா? ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா, என் குழந்தைய நல்லா வளர்த்து ஆளாக்கி பெரிய ஆளாக்கி அவனை அப்படி வேற இப்படி வைக்க போகிறான்னு கேட்கல. ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தா, அந்த ஆசீர்வாதத்தினால உம்முடைய நாமம் மகிமைப்படணும். ஹல்லேலூயா, உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை, எனக்கு ஒரு குழந்தையை கொடுப்பீர் என்றால் அந்த குழந்தையை உமக்கு நான் ஆண்டவரே ஒப்பு கொடுப்பேன். 2வது, சவரகன் கத்தி அவன் தலைமேல் படாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உமக்காக பரிசுத்தமாக, உமக்காக நீதி உள்ள மகனாக, உமக்காக பரிசுத்தம் உள்ள பிள்ளையாக என் பிள்ளைய நான் வளர்ப்பேன். ஹல்லேலூயா. ஒரு தாய் மனமடிவு, எல்லாரும் அவளை வேதனைப்படுத்துகிறாங்க, ரோட்டில் போக முடியாது, மலடி என்கிற பட்டத்தை கொடுத்து அவங்கள முத்திரை குத்திடுவாங்க, குடும்பத்திலையும் கண்ணீர், குடும்பத்திலையும் வேதனைப்படுத்துகிறாங்க.
ஊரும் வேதனைப்படுத்துது. கர்த்தர் என்ன பண்றாரு? அவருடைய கற்பத்தை அடக்கி வச்சிருக்காரு. அப்போ ஒரு ஸ்திரீனுடைய, ஒரு பாத்திரத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் பாருங்களேன். ஆனால் அவன் என்ன பண்ணுறா? இது எல்லாவற்றையும் எடுத்து ஓரத்தில் போட்டுறா, எல்லாத்தையும் மூட்டை கடித்து போட்டு, ஆண்டவரே, ஆண்டோட பாதத்தை பிடிச்சிக்கிறா. நீர் தான் எனக்கு, ஹல்லேலூயா, நான் பொருத்தனை பண்ணுறேன். அந்த பொருத்தனையை கேட்டு நீங்கள் ஆசீர்வதித்தே ஆக வேண்டும். யாப்போ காற்றுண்ட போய், ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை நான் போக விட மாட்டேன்னு ஆண்டோட சமூகத்தை பிடிச்சிக்கிட்டான். ஆண்டவர், எப்பா பொழுது விடிய போது நான் போகணும், பொழுது விடிஞ்சான பொழுது வந்தானே எனக்கு அது பிரச்சனை இல்லை, நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ணால் பொருத்தனை பண்றா, தேவரீர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை தர வேண்டும். அவ பாதத்தை பிடிச்சுக்கிட்டா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 சாமுவேல் 1:19 வாசிங்க. அவர்கள் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டு ராமாவில் இருக்கிற தங்கள் வீட்டுக்கு திரும்பி போனார்கள். எல்கானா தன் மனைவியாகிய அன்னாளை அறிந்தான். கர்த்தர் அவளை நினைத்தருளினார். கர்த்தர் அவளை நினைத்து அருளினார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. கர்த்தர் அவளை நினைத்து அருளினார். இந்த காலை வேளையில நம்முடைய திருச்சபை மக்களை கர்த்தர் நினைத்து அருளுவாராக. ஹல்லேலூயா. கண்ணீரோடு வந்திருக்கிறீர்களா? மனமடிவோடு வந்திருக்கிறீர்களா? துக்கத்தோடு வந்திருக்கிறீர்களா? எத்தனையோ ஜெபங்கள், எத்தனையோ கண்ணீர்கள் வெறுமையாக நம்முடைய மடிக்கு வந்திருக்கலாம். ஆனா இந்த காலை வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை நினைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருப்பது அது தீமையான நினைவு அல்ல, அது ஆசீர்வாத நினைவுகளே. ஹல்லேலூயா. கர்த்தர் அன்னாளை நினைத்தருளின தேவன். அவருடைய பொருத்தனையின் ஜெபம் வீண் போகல, அவருடைய மன்றாட்டு வீண் போகல, அவருடைய உபவாசம் வீண் போகல. தேவ சமூகத்தை ஓடோடு வருகிற என் அன்பான சகோதர சகோதரிகளே, கண்ணீரோடு நீங்கள் தேவ சமூகத்தில் நிற்கத. ஒருவேளை உங்களுடைய குடும்பம் பார்க்காமல் இருக்கலாம், உங்களுடைய மனைவி பிள்ளைகள் பார்க்காம இருக்கலாம், ஆனா பரலோக தேவன் உங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அந்த அன்னாள் பாடுகிறா, அருமையா பாடுறா பாருங்களேன். என்னை நினைச்சிட்டார் ஆண்டவர், என்னை ஆசீர்வதிக்க போறாரு என்று சொல்லி பாடுகிறார். 1 சாமுவேல் 2:1 வாசிக்கலாம். அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். பாருங்க, கண்ணீர், துக்கம், ஆண்டவர் கண்ணீரை மாற்றி போட்டாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய சபை ஆண்டவர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறாருங்க. ஹல்லேலூயா. நம்முடைய போதகர் பாட்டு எடுப்பாங்க, அதுக்கு கூட ஜெபம் பண்ணுவாங்க. தேவனுடைய சமூகத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணி, என் சபை மக்கள் வராங்க, என் சபை மக்களுக்கு என்ன பாடல் நீர் அந்த மக்களுக்கு கொடுக்குறீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. நான் மெசேஜ் எடுக்கிறது பாஸ்டருக்கு சொல்கிறது இல்லை, பாஸ்டர் என்ன காரியங்கள் எடுக்கிறாங்களோ எங்களுக்கு தெரியல. ஆனால் கரெக்டாக ஆண்டவர் அந்த பாட்டு வரிகளை ஆண்டவர் கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா. உமது திருநாமம் அறிந்தவர்கள் ஆண்டவர் கைவிடுகிறதில்ல. ஆண்டவர் அண்ணால கைவிடலைங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. அவ பாடுறா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. எத்தனை பேர் அவளுக்கு விரோதமாக எழுந்தாங்க இல்லையா? கொஞ்சம் கற்பனையில் யோசிச்சு பாருங்க. தெருவில் ஒரு வேளை நடந்து போயிருப்பா, வீட்டுக்குள்ளேயே ஒரு சத்தம் கேட்குது, இவளால் ஒன்றும் முடியாது, கண்ணீரோடு வேதனையோடு இருந்தா. ஆனால் இப்போ பாடுறா, என் கொம்பு கர்த்தரால் உயர்ந்திருக்கிறது. ஹல்லேலூயா. என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. எல்லாம் விசுவாசிக்கிறவங்களா கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. என் கொம்பை என் கர்த்தர் உயர்த்துவார், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். நம்மை ஒருபோது கைவிடாத தேவன். லேவியராகமம் 26:13 வாசிங்க. நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாக இராத படிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து
உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஹல்லேலூயா. இதில் எவ்வளோ பெரிய சத்தியம் இருக்குது தெரியுங்களா? ஆண்டவர் நம்ம எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி அப்படியே நடுரோட்டில் ஆண்டவர் வனாந்தரத்தில் அப்படியே விட்டுட்டு போகல. ஒரு தகப்பனை போல ஒரு தாயை போல சுமந்து, ஹல்லேலூயா, நமக்கு வேண்டிய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் செய்து வானத்து மன்னாவை கொடுத்து கண்மலையின் தேனினால நம்மளை திருப்தி ஆக்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய எல்லா நுகத்தடிகளை முறித்து உன்னை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன். ஹல்லேலூயா. உன்னை உறுதியான ஆணியாக கடாவேன் என்று சொன்ன தேவனுடைய கரம் நம்மை நிமிர்ந்து நடக்க செய்வதாக. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்கள ஆண்டவர் ஒரு அல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. எங்களை நிமிர்ந்து நடக்க செய்வீராக ஆண்டவரே. எங்களுடைய கொம்புகளை நீர் ஆண்டவரை உயர்த்துவீராக. அன்னாள் சாட்சியிடுகிறார். அன்னாளுடைய வாழ்க்கை சொல்லுகிறது, நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், ஆண்டவர் அதை எனக்கு நிறைவாய் கொடுத்திருக்கிறார். எதற்குங்க? இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு தீர்க்கதரிசி வேணும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்தை ஹல்லேலூயா ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு மகனாக ஆண்டவர் அன்னாளுடைய மகனை மாற்றினார். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? தேசத்திற்கு உயர்வு. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிற ஆசீர்வாதத்தினால என் வீடு நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும் இல்லை, என்னுடைய தேவனுடைய ராஜ்யம் வளரணும், என்னுடைய தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்படும்படியாக ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவீர் என்றால் அது மூலமாய் உம்முடைய ராஜ்யம் கட்டப்படணும். ஆண்டவரே ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தர் அப்படியே நம்மை வழி நடத்துவாராக. இரண்டாவது ஒரு மனிதனை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பாவ மன்னிப்பும் மனம் திரும்பிய ஜீவியம் உடைய ஒரு மனிதனை குறித்து பார்க்கிறோம். அந்த மனிதன் யார் என்று சொன்னால் அவன் தாவீது ராஜாவை குறித்து பார்க்கிறோம். இவனை குறித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பலத்தால் யுத்தங்களை நடப்பிக்கிறவன், கர்த்தருடைய சமூகத்திலே தரித்திருக்கிறவன் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏதாகிலும் தேசத்தில் யுத்தம் உண்டானால் தேவனுடைய சமூகத்துக்கு போய் ஏபோத்தை தரித்து கொண்டு, ஆண்டவரே நான் இந்த தண்டை பின்தொடரலாமா, இவர்களுக்கு விரோதமாக நான் யுத்தம் செய்ய போகலாமா என்று தாவீது தேவ சமூகத்திலே காத்திருப்பான். அது மாத்திரமல்ல, கர்த்தரின் இருதயத்தை கவர்ந்தவன். ஆண்டவர் சாட்சியிடுகிறார், தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். இப்படி நல்ல ஒரு பராக்கிரமசாலி, நல்ல யுத்தத்தில் வல்லமை உள்ளவன், எங்க திரும்பினாலும் யுத்தத்தில் ஜெயம் எடுக்கிறவன். ஆனால் இந்த தாவீதுனுடைய வாழ்க்கையில ஒரு பாதையில் அவன் தடம் புரண்ட ஆரம்பிக்கிறான். அவன் சற்று கர்த்தரை விட்டு பிரிந்து உலகத்தை அல்லது பாவத்தை பார்க்கிறதை இந்த நேரத்தில் ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்ட விரும்புகிறார். பாவத்தின் பக்கமாக, உலகத்தின் பக்கமாக திரும்புகிறான். எப்பொழுதுமே தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கிற, தேவனுடைய அனுமதிக்காய் காத்திருக்கிறதான தாவீது ராஜா ஒரு சில நேரத்தில் அவன் தன்னுடைய மனம் மயங்கி போய் ஒரு காரியத்தை செய்கிறான். அதை நாம் பார்க்க போகிறோம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9 வாசிக்கலாம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணுவது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உன் மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை ஆமோன் புத்திரரின் பட்டயத்தினாலே கொன்று போட்டாய். பாருங்க, இங்கு தேவன் ஒரு காரியத்தை தன்னுடைய தீர்க்க நாத்தான் மூலமாக தாவீது ராஜாவுக்கு உணர்த்துவதற்கு ஒரு காரியத்தை சொல்கிறார். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தை அசட்டை பண்ணினது என்ன? ஆண்டவர் தன்னுடைய தீர்க்க நாத்தான் மூலமாக தாவீது ராஜாவினுடைய அரண்மனைக்குள்ள பிரவேசிக்க செய்கிறார். தீர்க்கதரிசி வந்து கேட்கிறான், நீ கர்த்தருக்கு விரோதமாக நீ பொல்லாப்பாத செய்து ஆண்டவரை அசட்டை பண்ணினது என்ன?
அப்படி என்ன அசட்டை பண்ணிட்டாரு தாவீது ராஜா என்று சொன்னால், ஒரு முறை யுத்தத்துக்கு போகாமல் உப்பரியில் மேலே உலாவிக் கொண்டு இருக்கும் பொழுது உரியாவின் மனைவியை இச்சித்து அவளிடத்துல சேர்ந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, அந்த உரியாவை பட்டயத்தினால் கொன்று போடுகிறான். இது கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பாக காணப்படுகிறது. எப்படி இருக்குதா? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதாய் காணப்படுகிறது. கர்த்தரின் பார்வைக்கு பாவம் என்று கருதப்படுகிறது. அதே வசனம் 7வது வசனமும் 8வது வசனமும் வாசிங்க. அப்பொழுது நாத்தான் தாவீதை நோக்கி, நீயே அந்த மனுஷன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்து உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தருவேன். பாருங்க, ஆண்டவர் துக்கத்தோடு தாவீதின் இடத்துல இடைப்படுறார். நான் உனக்கு இஸ்ரவேல் மேலே ராஜாவாக உன்னை அபிஷேகம் பண்ணேன், உன்னை சவுலின் கைக்கு தப்புவித்தேன், உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்தேன், உனக்கு எல்லா ஆசீர்வாதமும் கொடுத்துருக்குறேன்ப்பா. ஆனால் நீ ஒரு தப்பு பண்ணிட்டியே. தேசத்தில் இருக்க எல்லா காரியங்களும் அனுபவிக்க சந்தோஷமா இருக்க உனக்கு எல்லா அதிகாரம் உண்டு. ஆனால் வேதம் சொல்லுது, அச்சமின்றி வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே. ஹல்லேலூயா. உரியா அவனுடையதான படை வீரன் தான். உரியா தாவீது சொல்றதெல்லாம் கேட்குறவன். ஆனால் அவனுடைய மனைவியை எடுத்து ரெண்டாவது அவனையும் கொலை செய்கிறது பரலோகத்தின் தேவன் அதை பொல்லாப்பாக பார்த்தார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ சகோதர சகோதரிகளே, கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்போமாக. கர்த்தருக்கு விரோதமாக தீங்கு செய்யாதிருங்க. கர்த்தருக்கு விரோதமாய் பொல்லாப்பு செய்யாதிருப்போமாக. என் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவரே உமக்கு நேராக பரிசுத்தமான பாத்திரமாக நிறுத்த என்னை ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. ஆண்டவர் துக்கத்தோடு கேட்குறாரு, உனக்கு என்னப்பா குறை வச்சேன்? நம்ம பிள்ளைங்களை பார்த்து கேட்போம், ஏதாவது தப்பு பண்ணிட்டா உனக்கு என்னம்மா குறை வச்சேன், ஏம்மா இப்படி பண்ண கேட்போமா? கேட்க மாட்டோமா? ஆண்டவர் ஒரு தகப்பனை போல, ஆண்டவர் ஒரு மனுஷனிடத்தில் சம்பாஷிப்பது போல ஆண்டவர் தன்னுடைய தீர்க்க நாத்தான் மூலமாக கேட்குறார், உனக்கு நான் என்ன குறை வைத்தேன்? உனக்கு ராஜ்யத்தையே உனக்கு கொடுத்துருக்கேனப்பா. ஒருத்தனிடத்துல 100 ஆடு இருக்குது, அவன் ஐஸ்வர்யவான். ஆனால் ஒரு ஏழை மனுஷன், அவன் ஒரே ஒரு ஆடு வச்சிருக்கான், அந்த ஆட்டை நீ வெட்டி சாப்பிட்றிய. அவனுக்கு அப்போதான் மூளை ஒதிக்குது. ராஜாவுக்கு யார் அவன்? அது நீதான்ப்பா. ஆண்டவர் சொல்றாரு, அது நீதான். நாத்தான் தீர்க்கதரிசி சொல்றான், அது நீதான், தவறு செய்த நீதான். அப்பொழுது அவனுடைய நினைவு திரும்பியது. உலகத்துக்குள்ள பாவம் இச்சை அவன் என்ன பண்ணிருச்சு? ஆளுகை செஞ்சதுனால இவ்வளோ பெரிய மகா தீமை, மகா பொல்லாப்பு. ஆண்டவர் வந்து நிற்கிறார், நீ செஞ்ச தண்டனைக்கு நீ என்ன பண்ணணும்? அனுபவிக்கணும். ஆண்டவர் வந்து நிற்கிறார். கீழே நிறைய அதை வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. உன்னை நான் தண்டிப்பேன்னு சொல்கிறார். இன்றைக்கி கர்த்தருக்கு விரோதமாக நம்ம என்ன பண்ணுறோம்? யாருமே பார்க்கல. அம்மா பார்க்கல, அப்பா பார்க்கல, கணவன் பார்க்கல, மனைவி பார்க்கல, பெற்றோர் பார்க்கல, பிள்ளைகள் பார்க்கல, சபை பார்க்கல, ஊழியக்காரன் பார்க்கல. ஆனால் கர்த்தர் நம்மளை 24 hours 24/7 கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய காந்திக்கு, அவருடைய மறைவுக்கு நம்ம எங்கேயும் ஓட முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு, ஆண்டவரே இந்த பாவம் செய்வது எப்படி, ஆண்டவரே இந்த பாவம் செய்வது எப்படி என்று ஒரு மனசாட்சி உள்ளவர்களாய் நாம் ஒவ்வொரு நாளும் வாழுவோமாக. ஹல்லேலூயா. இத்தனை காரியங்கள் நாத்தான் தாவீதினிடத்தில் சொல்லும் பொழுது அவன் ஒரு காரியத்தை செய்கிறான் பாருங்களேன். சங்கீதம் 51:4 வாசிக்கலாமா? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்பொழுது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும் பொழுது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். ஹல்லேலூயா. ஆண்டவரே,
தாவீது ஜெபிக்கிறான், தேவரீர் உமக்கு விரோதமாய் பரத்துக்கு விரோதமாய் நான் பாவம் செய்த ஆண்டவரே, உம்முடைய கண்களுக்கு முன்பாக நான் பொல்லாப்பானதை நடப்பித்தேன் ஆண்டவரே, என்னை நீர் மன்னித்தருளும் ஆண்டவரே, ஆண்டவரே என்னை நீர் மன்னித்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு பாவ உணர்வு அடையும்படியான இருதயத்தை தேவன் தாவீது ராஜாவுக்கு கொடுத்தார். அவன் தேசத்தின் ராஜாவாக இருந்தாலும் அவன் தன்னை தாழ்த்துகிற, ஆண்டவரே என் பாவங்கள் அற என்னை கழுவி சுத்திகரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வாராக. நீர் என்னை ஈசோப்பிலால் சுத்திகரித்து என்னை சுத்தமாக்கும் ஆண்டவரே, மறுபடியுமாக அந்த இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாக ஆவினால் என்னை நிரப்பும் என்று அவன் ஜெபித்தான். தேவனுடைய சமூகத்தை பிடித்து கொண்டான். ஆண்டவர் அவனுக்காக மனம் இறங்கினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, பாவம் எந்த ஜனத்திற்கும் இழுக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ நமக்கு ஜீவன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயமோ நமக்கு ஆசீர்வாதம். இந்த காலை வேளையில் நம்ம ஒரு அர்ப்பணிப்போடு நம்ம தேவ சமூகத்தில் ஒரு உணர்வுள்ள இருதயத்தோடு, ஆண்டவரே பரத்துக்கு விரோதமாக ஏதாயிலும் பாவம் செய்திருந்தா என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஐயா, ஈசோப்புலால் என்னை கழுவி சுத்திகரியும், என்னை ஒரு விசையாக நீர் விரும்புகிற பாத்திரமாக என்னை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த தாவீது பாடுகிறான். இப்போ எடுத்து வாசிக்கலாமா? சங்கீதம் 18:2 வசனத்தை வாசிங்க. அப்படியே 92:10 வாசிக்கலாமா? கர்த்தர் என் கண்மலையும், கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார். என் கொம்பை உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. தாவீதின் கொம்பை தேவன் உயர்த்தினார். தாவீதை தேவன் உயர்த்தினார். தாவீதின் சிங்காசனத்தை தேவன் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அந்த தாவீது ஜெபிக்கிற, தேவரீர் என் கொம்பை உயர்த்துவீர், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். இன்று நம்மையும் தேவன் உயர்த்த ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். முழங்கால் படிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கரங்களை நல்லா தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி எத்தனை பேர் கர்த்தர் என்னோடு கூட பேசினார்னு உணர்கிறீர்கள்? ஹல்லேலூயா. மனித சத்தம் அல்ல, தேவனது சத்தம். 2 கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு புகழ கொடுப்போம். ஆண்டவரே அப்பா, ஏதோ ஒரு மனுஷி பாஸ்டர்மா பேசினாங்கன்ட்டு இல்லை, கர்த்தர் என்னோடு கூட பேசினார். 2 கரங்களை உயர்த்தி, கொம்பை உயர்த்துகிற தேவன் நிச்சயமாக உங்களுக்காக உயர்வுகளை வைத்திருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற மோவாபியரின் கொம்பை முறிக்கிற தேவன் உங்கள் கொம்பை உயர்த்தவும் போதுமானவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களை நீர் உயர்த்த போதுமானவர் அப்பா. ஆண்டவரே எங்களை பலப்படுத்த போதுமானவர். ஆண்டவரே எங்களை அதிகாரப்படுத்த நீர் போதுமானவர். ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய கரங்களை எங்களை ஆண்டவரை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. அன்னாளின் கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். எவ்வளவுக்கு அவள் தாழ்ந்த நிலையில் இருந்தாலோ அவ்வளவு அந்த கொம்பை கர்த்தர் உயர்த்தினார். அன்பான சகோதரனை சகோதரியே, பொருத்தனை செய். கர்த்தருடைய சமூகத்தை பற்றி கொள்ளு. எத்தனை முறை சபைக்கு வந்தாலும் அவளை அழ வைக்கிறது தான் சாத்தானுடைய திட்டம். சபைக்கு போறதுனால எனக்கு அழுக அதிகமா வருதுன்னு சபையை விட்டு நிக்கலாவோ. இன்னைக்கு அநேகர் செய்யற தப்பு, சர்ச்சுக்கு போனா அவமானம், சர்ச்சுக்கு போனா என்ன அழ வைக்கிறாங்க, அவங்க இப்படி பேசுறாங்க அப்படி பேசுறாங்க, சபையை விட்டு நின்னுறாங்க. ஆனா அன்னாள் பாருங்க, எத்தனை முறை அழ வைத்தாலும் தேவனுடைய ஆலயத்தை நான் விட மாட்டேன். கரங்களை தட்டி என் கொம்பை உயர்த்துகிற தேவனை நான் உறுதியை பற்றி கொள்ளுவேன். அவளுடைய கொம்பை உயர்த்தின தேவன் இதோ இந்த சபையில உலாவிக் கொண்டிருக்கிறார். வைராக்கியமா கர்த்தரை தேடுகிற சகோதரனை சகோதரியே, நிச்சயமாய் சொல்லுகிறேன், ஒரு நாள் உன் கொம்பு உயரும். ஹல்லேலூயா. கர்த்தர் எகிப்திய ஜனங்களுக்கு மத்தியில இஸ்ரவேல் ஜனங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின தேவன் இதோ உங்களையும் உங்கள் தெருவில்
நீங்கள் எங்கே தலை குனிந்து நடந்தீர்களோ அந்த இடத்தில் உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய கிருபையுள்ள கரங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதே சமயம் பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. கொம்பு தள்ளாடுவதற்கு காரணம் பாவம். தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தால் என்ன, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்தால் என்ன, விசேஷமாய் தெரிந்தெடுக்கப்பட்ட பாத்திரமாய் இருந்தால் என்ன, பாவம் தள்ளாட பண்ணும். சகோதரனே சகோதரி, நீ யாராக இருந்தாலும் சரி, உன்னை கர்த்தருடைய கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணித்து விடு. ஆண்டவரே என்னை ஒரு விசை பரிசுத்தப்படுத்தும், உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதரும், உமது பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் வரும். நீர் எப்படி பரிசுத்தரோ அப்படியே நானும் பரிசுத்தமாய் இருக்க எனக்கு உதவி செய்யும். கர்த்தர் தாவீதின் கொம்பை உயர்த்தினார். நிச்சயமாகவே நம்மை நாம் தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எங்கள் பரலோக பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் உம்முடைய ஜனங்களோடு கூட பட்சமாய் பேசுகிற தேவன். ஆண்டவரே கொம்பை உயர்த்துகிற தேவன். ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற மேன்மைப்படுத்துகிற தேவன். கண்ணீரை ஆண்டவரை கம்பீரமாய் மாற்றுகிற தேவன். தடையாய் நிற்கிற பாவத்தை வேறறுக்கிற தேவன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். உமக்கு மகிமையாக ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்தெடுத்தீர். அந்த ஜனக்கூட்டத்தை உயர்த்துவது உம்முடைய சித்தம். இதோ திருச்சபையில் வந்து அமர்ந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் கர்த்தர் உயர்த்துவீராக. தடைகளை உடைப்பீராக. எல்லா எதிரடையான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி திருநாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. உம்முடைய வார்த்தைகளை பகிர்ந்தளித்த அருமையான உம்முடைய மகளுக்காக ஜெபம் பண்றோம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு வல்லமையாய் பயன்படுத்துவீராக. எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது என்று சொல்லுகிற தேவன் பிரகாசிக்க செய்வீராக. எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற பலவீனத்திலே, ஆண்டவரே குறைவுகளுக்கு மத்தியிலே, கண்ணீருக்கு மத்தியிலே கர்த்தரை தேடி ஓடோடி வந்திருக்கிற அன்பு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். கடந்த வாரம் பலவீனத்தோடு கூட வியாதியிலும் மருத்துவமனையிலும் அலைந்து கொண்டிருந்த மக்கள் இப்பொழுது ஆலயத்திலே வந்து அமர்ந்து இருக்கிறார்கள். இந்த கொம்புகளை கர்த்தர் உயர்த்துவீராக. கரங்களை தட்டி எல்லா பலவீனத்தின் கட்டுகளை அறுப்பீராக. ஜனங்கள் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி பயன்படுத்தும். கனம் துதி மகிமையாவும் மோக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனது அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென், ஆமென். Praise the Lord.